சோ தியானம்ங்கிறது உறங்குவதற்கு பண்றது. நம்ம என்ன பண்ற, காலையில எந்திரிச்சு உட்காந்துட்டு தியானம் எதுக்கு பண்றோன்னு யாருக்கும் தெரியாது. காலையில எதுக்கு ஒடுக்கணும்? காலையில எல்லாம் விசாலமா இருக்கணும் இல்லையா? காலையில எல்லாம் விசாலமா இருக்கணும், அதாவது எல்லாம் விரிந்திருக்க வேண்டும். பார்வை நல்லா விரிஞ்சிருக்கணும், காதுகள் நன்றாக விரிந்திருக்கணும், சுவை நல்லா விரிஞ்சிருக்கணும், நாக்கு, மூக்கு, மனம் எல்லாமே என்ன பண்ணணும், விரிந்திருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், காலையில தான் உட்காந்துட்டு தியானம் பண்றோம். இன்னைக்கு தியானம்ங்கிறது 7வது படிநிலை, அதாவது சமாதிக்கு முந்தைய படிநிலை தியானம், உறக்கத்திற்கு முந்தைய படிநிலை தியானம். நம்ம எல்லாம் என்ன பண்றோம், காலையில விழித்தெழுந்த பிறகு தியானத்தை பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தங்க சொல்றத நமக்கு பிடிச்சிருக்கு, தூக்கம் வருமா? வராது. நமக்கு பிடிச்ச படம் ஓடுது, தூக்கம் வருமானா? வராது. அந்த தூக்கத்தை சமன் செய்ய, அதாவது உறக்கத்தை சமன் செய்ய, சமாதி நிலையை அடைய இந்த தியானம் கண்டிப்பாக தேவை. தியானத்தின் மூலமா புலன்களை அடக்கிறோம். ஏன்னா விழிப்பும் இல்லை, சமாதியும் அல்ல, இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் நம்ம என்ன பண்றோம், அப்படியே உள்ள போறோம். எல்லாத்தையும் ஒடுக்கும் போது சமாதி நிலை அடையும். சோ இதுதான் தியானத்தினுடைய தன்மை. தியானம்ங்கிறது என்ன, மேலோட்டமா பார்த்தா என்ன சொல்லியிருப்பாங்க, விழிப்பிற்கும் உறக்கத்திற்கும் இடைப்பட்ட நிலை. தியானம் எப்படி பண்ணணும், புலன்களை அடக்கணும். புலன்கள் சொன்னதான் இன்னொன்று ஞாபகம் வருது, அதை பற்றியும் பேசலாம்.